இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலிருந்து ஆதியாகமத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகள் மூலம் உங்களோடு கூட இடைபடலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், நான் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி வேதாகமத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை தெரிந்து கொண்டு உங்களோடு கூட இடைபடலாம், உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் அதை காட்டிலும் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு, கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், வேதத்தில் கூறியபடி நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அது நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதனால இந்த நாளிலிருந்து ஆதியாகமத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். இந்த நாளிலே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் தியானிப்போம். ஏஞ்சல் வாசிமா. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சமும் இருளும் வெவ்வேறாக பிரிக்கப்பட கடவது. வெளிச்சம் என்பது என்ன தெரியுமாம்மா? உனக்கு இதுக்கு இந்த அர்த்தம் சொல்ல தெரியுமா? வெளிச்சம் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமா நடக்கிற பிள்ளைங்க. வெரி குட். இருள் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நடக்கிற பிள்ளைங்க அப்படின்னு நீங்க செய்தியில சொன்னதா கேட்டிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். வெளிச்சம் என்பது கர்த்தருக்கு பிரியமாய் வாழ விரும்புகிற பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். இருள் என்பது பாவத்தை விரும்பி செய்கிற பிள்ளைகள், பாவத்தின் மேல் ஒரு பிரியம் உள்ள பிள்ளைகள். இருவருக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கவே கூடாது. கர்த்தர் இந்த நாளிலே அதை நமக்கு நினைவுபடுத்துகிறார். பாவம் என்பது இருள், இருள் என்பது பாவத்தை குறிக்கிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளிடத்தில் இந்த பாவம் எந்த விதத்திலேயாவது ஒட்டி கொண்டிருந்தது என்று சொன்னால் அவர்கள் பிரகாசிக்க முடியாது. அதனால இந்த நாளிலே இந்த காரியத்தை குறித்து சிந்தை உள்ள பிள்ளைகளாக நாம் அழைக்கப்படுகிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளிடத்தில் எந்த இடத்திலும் இருள் காணப்படாதபடிக்கு நாம் கவனமுள்ள பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா.